ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. காலையில் நான் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு தான் தம்பிள்ஸ் வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் மசில் கெயினுக்காக. ஏன்னா வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நடக்கும். ஆனால் மசில் கெயின் பண்ணால் தான் ஸ்ட்ரென்த்துன்னு சுத்தமாக இல்லை. ஏன்னா லாஸ்ட்டு ஃபீவர் வர சொல்ல டாக்டர் எனக்கு அதான் சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரென்த்து சுத்தமாக இல்லை, போனில் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பேக் போன் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். இது பிடிச்சிருந்தா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3 வீக்ஸ் ஆகுது. இடையில உடம்பு சரியாமல் போச்சு, உங்களுக்கே தெரியும். ஆனால் வெயிட் லாஸ் ப்ராப்பராக கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ நான் 67.8 என்னமோ இருந்தேன். இப்போ 64 இருக்கேன். கரண்ட் வெயிட் இன்றைக்கி மார்னிங் 64.2. இதுதான் என்னோடய வெயிட் இது டுடே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுற சொல்கிறேன். அந்த வெயிட் உங்களுக்கு சொல்லணும்ல. இப்போ காலையில் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தேன். வெயிட் லாஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டு கம்பல்சரி. எப்படி நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், இது எல்லாம் எவ்வளோ முக்கியமோ கம்பல்சரி பண்ணுறோம். பசி தானாக எடுக்குது, கம்பல்சரி பண்ணுறோம். அது மாதிரி ஒர்க் அவுட்ன்றது அந்த மாதிரி நம்ம ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிபி, சுகரு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது. இன்னும் நிறைய டிசீஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகணும், அதுக்காக சில ப்ராப்ளம். அதனால் இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் நினைக்கிறேன் ஒர்க் அவுட் பண்ணேன். நல்லா இப்போ இங்கே டச் பண்ணி பார்க்குறேன். அந்த நம்ம மசில் கெயின் தான் பண்ணுறோம். இப்போ ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் நம்ம ஃபுட் ஹேபிட்டில் வெயிட் லாஸ் பண்ணிடலாம். மசில் கெயின் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும்னா நம்ம அதுக்கான ஒர்க் அவுட் தான். யூடியூப் நீங்கள் சர்ச் பண்ணவே போதும், மசில் கெயின் ஒர்க் அவுட் வரும். எப்போவுமே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடுறீங்க, மறுபடியும் எனக்கு வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுது, விட்டுட்டா நான் சாப்பிட்டேன்னா நல்லா வெயிட் போட்டுருது அப்படின்னா என்ன மிஸ்டேக்குன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசில் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணணும். மசில் ஒர்க் அவுட் ஒன்லி ஃபேட் மட்டும் நார்மலாக லூஸ் பண்ணிவிட்டு விட்டுருப்பீங்க. அது எல்லாமே போயிட்டு மறுபடியும் நீங்கள் சாப்பிட்டோன்னா மறுபடியும் நீங்கள் வெயிட் போட்டுருவீங்க. அதுதான் ரீசன். அதாவது மசில் ஒர்க் அவுட் பண்ணணும். காலையில் எண்ணெய் வச்சு நல்லா கோம் பண்ணியிருக்கேன். ஹேர் வளர்க்கணும்ல, அதனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா மசில் ஒர்க் அவுட் யூடியூப் தட்டினீங்கன்னா உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 ஹவர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுடுங்க. இதுதான் பண்ணணும். நீங்கள் முடிஞ்சால் ஹேர் வாஷ் பண்ணிடணும். எனக்கு இப்போது கோல்டுனால நான் உடம்பு மட்டும் தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணணும், அதனால் ஆயில் வச்சுருக்கேன். நாளைக்கு குளிக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இவ்வளோதாங்க. ஃபுட் ஹேபிட் மாற்றிக்கணும். ஃபுட் ஹேபிட் எப்போனா ஒரு முறை வெளியே சாப்பிட்லாம். அதாவது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது. எப்போனா ஒரு முறை சாப்பிட்டுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டு, வாக்கிங் கம்பல்சரி போகணும். இப்போ நான் வாக்கிங் போக முடியாது, ஏன்னா தூக்கமே கிடையாது. குழந்தை வச்சுருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நைட் ஃபுல்லாக தூங்கலாம். 4 மணிக்கு எழுந்துக்கிட்டான், 6 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா 6 மணிக்கு தூங்க வச்சாங்க. இப்படி தான் என் ரொட்டீன் போது. 10 மணிலேருந்து 10:30 மணிக்கு எழுந்துக்கினா, அப்புறம் தூங்க வச்சு 12 மணிக்கு எழுந்து இந்த மாதிரி 1/2 அன் ஹவர் விட்டு விட்டு எழுந்துக்கிறான். அது குழந்தைய தட்டி தட்டி தூங்க வைக்கிறதுலேயே நம்மளுக்கு தூக்கம் போயிடுது. கம்பல்சரி ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் போகணுன்னா தூக்கம் 8 ஹவர்ஸ் கம்பல்சரி தூங்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு அது என்னால் நடக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் தூங்குறேன். வாக்கிங்கும் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியல. ஏன்னா ரீசனாக குழந்தை காலையில் தான் எழுந்துக்கிறான். நம்மளுக்கு சமைக்கிறதுக்கே எனக்கு அவனை வச்சதுனால சமைக்கவே முடியல. ஏன்னா காலையில் பாப்பாவுக்கு டிஃபன் கட்டணும், லஞ்ச் ரெடி பண்ணணும், எல்லாமே பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவனை வச்சுன்னு பண்ண முடியல. ஏதோ அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் குழந்தை பார்த்துக்கிறாங்க. அந்த டைமில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் அம்மா இருக்கிறதுனால அம்மா இருந்தால் அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்களோ, அது இதுதான். குழந்தை அம்மா கிட்டே கொடுத்துட்டு நான் கிச்சனுக்கு போயிடுவேன். 1 ஹவர் டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தால் எல்லா ஒர்க்கும் லஞ்சுக்கான மெனு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எது நான் பிளான் பண்ணியிருக்கேனோ அதை நான் முடிச்சிருவேன். இன்றைக்கான லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பாருங்கள்.
லன்ச் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்றேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஷேக் மாதிரி எடுத்துப்பேன், நைட்டும் ஷேக் எடுத்துக்கிறேன். இடையில வந்து ஒரு 3.5 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் இன்டேக் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துப்பேன். இதுதாங்க மெத்தடு. நீங்கள் உங்களுக்கு வந்து காலையில் வந்து ஒரு முட்டை, வேறு எதுனா ஃப்ரூட்ஸு, சாலட்டு அந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. லைட்டானா அதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடணும். அந்த மாதிரி வெயிட் ஃபில்லிங்காக இருக்கணும். பப்பாயா சாப்பிட்டிங்கன்னா வெயிட் ஃபில்லிங்காக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மதிய லன்ச் வந்து 2 ஃபைபர் இருக்கிற மாதிரி பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காப்ஸ் இருக்கணும், அளவாக எடுத்துக்கோங்க ரைஸு. அப்புறமா நல்ல கிரேவியாக, குழம்பு வந்து நம்ம லைட்டாக சாப்பிடக்கூடாது, கிரேவியாக சாப்பிட்ணும். நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிக்கினா உங்களுக்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெயிட் லாஸும் சூப்பராக நடக்கும். இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எது பற்றி பார்க்குறோமோ அதை பற்றி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து உங்கள்கிட்ட வந்து வீட்டிலே நீங்கள் வந்து செடியெலாம் வளர்க்குறீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஏர் பேக் போட்டால் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டால் கோல்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இடம் இல்லை செடி வைக்கிற அளவுக்கு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி பவுடர், ட்ரை பவுடர் தான் வாங்கிப்பேன். இது இல்லை ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி பவுடர், இது வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து இன்டேக் பண்ணுறதுக்கும் நல்லது, ஏர் பேக் பண்ணுறதுக்கும் நல்லது. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆம்லா தான், நெல்லிக்காய் பவுடர் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தா பிங்ராஜ், இது வந்து கரிசலாங்கண்ணி பவுடர். இது 3 தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது என்ன உங்களுக்கு ஏருக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கோகோனட் ஆயில் நல்லா செக்கு எண்ணெயாக பார்த்து அதை அப்ளை பண்ணி நல்லா தண்ணி லைட்டாக வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி வேணான்றவங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றிப்பேன். ஆயில் ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா பிளாக் கலரில் இருக்கும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்பேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து முட்டை இருந்துச்சுன்னா அதோட ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அதுவும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிடுவேன். இது மட்டும்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து தயிர் அதான் சம்மர் சீசனுக்கு கொஞ்சம் செட் ஆகிடும், மற்றபடி இந்த சீசனுக்குலாம் எனக்கு செட் ஆகாது. இவ்வளோதாங்க. இது போட்டுட்டு கரெக்டாக நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் நல்லா ஏர் வாஷ், மைல்டு ஷாம்பு போட்டு நல்லா ஏர் வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து மந்த்லி, அதாவது 4 வீக்ஸா, அந்த 4 வீக்ஸில் 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லையா 3 days ஒன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாம். நிறைய ஏர் பேக் இருக்குது. உங்களுக்கு பிடிக்குது. நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் வர்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் போடுவேன். எப்போவுமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.